வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செங்கடல் நுழைவாயிலில் மீண்டும் பதற்றம். எண்ணெய் கப்பல் திசை மாற்றம். வெடித்து சிதறிய அமெரிக்க போர் விமானம். இராணுவ தளத்தில் அரங்கேறிய கொடூர சம்பவம். நிலக்கரி சுரங்கத்தில் வெடி விபத்து. 34 பேர் உயிரிழப்பு. ஈரானுக்கு எதிராக மீண்டும் பாரிய தாக்குதலை நடத்த ட்ரம்ப் திட்டம். ஸ்பெயினுக்குள் நுழைந்த 60,000 எதிரிகள் திரும்பி சென்ற 50,000 பேர், 57 பேர் உயிரிழப்பு. ஒப்பந்தம் குறித்த இஸ்ரேலின் முதல் கருத்து. காசா மீது திரும்பும் உலகத்தின் கவனம். ஈரான் விமான நிறுவனத்துடன் தொடர்புடைய 6 நிறுவனங்கள் மீது அமெரிக்கா தடை. ரஷ்யா இஸ்ரேலை அடுத்து சாத்தியமான தரைவழி தாக்குதலுக்கு தயாராகும் சவுதி அரேபியா. தொடர்பான விரிவான செய்திகள். சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான 8 எண்ணெய் கப்பல்களை வழிமறித்து திசை திருப்பியுள்ளதாக ஏமனின் கவுதி அமைப்பினர் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையிலான மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் வளைகுடா நாடுகளில் அமைந்துள்ள முக்கிய கட்டமைப்புகளை இலக்காக கொண்டும் ஈரானிய படைகள் தாக்குதல் நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதற்காக ஆதரவாகவும் ஏமனின் கவுதி அமைப்பினரும் களமிறங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உலகின் முக்கிய வர்த்தக கடல் பாதைகளில் ஒன்றான செங்கடலுக்கான நுழைவாயிலான பாப் அல் மண்டப் நீரிணை பகுதியை கவுதிகள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள நிலையில் குறித்த நீரிணை வழியாக செல்லும் கப்பல்கள் தொடர்பில் பதற்றமான நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பாப் அல் மண்டேப் நீரிணை வழியாக செல்ல முயன்ற சவுதி அரேபியாவின் 8 எண்ணெய் கப்பல்களை இடைமறித்து வேறு திசைக்கு திருப்பி அனுப்பியதாக கவுதி அமைப்பினரின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். எனினும் குறித்த கப்பல்கள் எந்த நாளில் அல்லது எப்போது இடைமறிக்கப்பட்டன என்பது தொடர்பான மேலதிக தகவல்கள் வெளியிடப்படவில்லை. இதுவரை சவுதி அரேபியா அரசாங்க தரப்பிலிருந்து இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் உத்தியோகபூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் சாண்டியாகோவில் உள்ள மிராமர் விமானப்படை தளத்துக்கு அருகே அமெரிக்க கடற்படையின் F-35B ஸ்டெல்த் போர் விமானம் வெடித்து சிதறியுள்ளது. குறித்த விமானம் விபத்துக்குள்ளானதற்கு முன்பே விமானி அவசரமாக வெளியே குதித்ததனால் உயிர் தப்பியுள்ளார். அமெரிக்க கடற்படை வெளியிட்ட தகவலின்படி விமானி உயிருக்கு ஆபத்தில்லாத காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் என கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிலையில் நேரில் விபத்தை கண்ட வேட் பிளாட் என்பவர் 2 போர் விமானங்கள் தரையிறங்க முயன்றபோது முதலாவது பாதுகாப்பாக தரையிறங்கியதாகவும் இரண்டாவது திடீரென வேகத்தை இழந்து சுமார் 100 அடி உயரத்தில் இருந்தபோதே விமானி வெளியேறியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அந்த விமானம் ஓடுபாதை அருகே தரையில் மோதி வெடித்து சிதறியதாக மேலும் கூறினார். F-35B என்பது குறுகிய தூரத்தில் புறப்பட்டு செங்குத்தாக தரையிறங்கும் திறன் கொண்ட 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானமாகும். ஒரு F-35B விமானத்தின் மதிப்பு சுமார் $109 மில்லியன் ஆகும். பாதுகாப்பு நிபுணர்கள் கூற்றுப்படி F-35 விமானங்கள் உலகின் மிகவும் பாதுகாப்பான மற்றும் திறன்மிக்க போர் விமானங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. 2015ஆம் ஆண்டு சேவையில் இணைக்கப்பட்டதிலிருந்து இந்த வகை விமானங்களில் ஏற்பட்ட விபத்துக்கள் ஒப்பீட்டளவில் குறைவாகவே உள்ளன. மேலும் இதற்கு முன் நிகழ்ந்த பெரும்பாலான F-35 விபத்துகளிலும் விமானிகள் பாதுகாப்பாக வெளியேறியுள்ளதாக அவர் கூறினார். நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சிக்கி 34 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தான் நாட்டின் பலுசிஸ்தான் மாகாணம் குவாட்டா பகுதியில் நிலக்கரி சுரங்கத்தில் நேற்று 40க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென சுரங்கத்தில் வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த நிலக்கரி சுரங்கத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததினால் தொழிலாளர்கள் அனைவரும் சுரங்கத்துக்குள் சிக்கிக் கொண்டனர். இந்த சம்பவம் குறித்து அறிந்த மீட்புக் குழுவினர் விரைந்து சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். ஆனாலும் இந்த சுரங்க வெடி விபத்தில் சிக்கி 34 பேர் உயிரிழந்தனர். மேலும் 10க்கும் மேற்பட்டோர் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளதனால் அவர்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரானுக்கு எதிராக மீண்டும் பாரிய தாக்குதலை நடத்த தாம் எதிர்பார்ப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தைகளுக்கு ஈரானிய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுப்பதற்காகவே இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி ஈரானுக்கு எதிராக புதிய தாக்குதலை தொடங்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது இராணுவத்துக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர், நாங்கள் அவர்களை மிகவும் கடுமையாக தாக்குவோம். ஒரு கட்டத்தில் அவர்களால் இதை இனி தாங்க முடியாது என்று அவர்களே கூறுவார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இதனிடையே ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் போன்ற எரிசக்தி வசதிகளை இலக்கு வைத்து தாக்குதலை நடத்துவதில் அமெரிக்கா கவனம் செலுத்தி வருவதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இருப்பினும் உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து நடத்தப்படும் இத்தகைய தாக்குதல்கள் போர்க்குற்றங்களில் கீழ் வரக்கூடும் என மனித உரிமைகள் மற்றும் ஆலோசனை அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன. மொரோக்கோவில் இருந்து ஸ்பெயினின் சியூட்டா பகுதிக்கு நுழைந்த சுமார் 60,000 எதிரிகளில் 50,000 பேர் தன்னார்வலராக மீண்டும் மொராக்கோவுக்கு திரும்பியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஸ்பெயினுக்குள் நுழைய முயன்ற போது ஏற்பட்ட நெரிசல் மற்றும் கடலை கடந்து நீந்தி செல்ல முயற்சியின் போது நீரில் மூழ்கி மற்றும் கூட்ட நெரிசலை சிக்கி குறைந்தது 57 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித கடத்தல் கும்பல்கள் இந்த நிலைமையை பயன்படுத்தி மக்களை சட்டவிரோதமாக எல்லை தாண்ட தூண்டியதாகவும் ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சாnchez கடுமையாக கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்தவும் மனித கடத்தல் வலையமைப்புகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஹமாஸ் அமைப்பு முழுமையாக ஆயுதங்களை கைவிடும் வரை தற்போது நிலைநிறுத்தப்பட்டுள்ள மஞ்சள் கோட்டில் கற்பனை எல்லைக்கோடு இருந்து இஸ்ரேல் பாதுகாப்படைகள் வெளியேறாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த உடன்படிக்கை தொடர்பில் இஸ்ரேல் தரப்பில் வெளியிடப்பட்ட முதலாவது அதிகாரப்பூர்வ கருத்து இதுவாகும். காசா பகுதியில் இராஜ்யாந்திர முன்னேற்றங்கள் தொடர்பாக இன்று காலை வெளியான பல்வேறு தகவல்களுக்கு பதிலளிக்கும் வகையில் ஹமாஸ் அமைப்பு உண்மையான முறையில் ஆயுதங்களை கைவிடும் வரை தற்போதைய மஞ்சள் கோட்டில் இருந்து இஸ்ரேல் பாதுகாப்படைகள் விலகாது என்பதை இஸ்ரேல் மீண்டும் வலியுறுத்துகிறது என IDF அதிகாரிகள் மேற்கோள் காட்டி செய்தி வெளியாகியுள்ளது. இதற்கிடையில் இஸ்ரேல் தனது கடமைகளை நிறைவேற்றி அக்டோபர் மாத போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் தனது படைகளை மஞ்சள் கோடு வரை பின்வாங்கினால் அதற்கேற்ப ஹமாஸ் ஆயுத கலவை ஏற்க தயாராக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இந்த கோடு காசா பகுதியின் சுமார் 53% உள்ளடக்கியதாக இருந்த நிலையும் இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டு பகுதியை விரிவுபடுத்தி வருவதனால் இந்த கோடு மத்திய தரைக்கடல் நோக்கி நகர்ந்து வருவதாகவும் இதனால் காசா மக்களின் வாழ்விட பகுதி மேலும் சுருங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட அறிவிப்பில் காசா போரை முடிவு கொண்டு வரும் பல சட்ட சமாதான திட்டத்தின் முக்கிய அம்சமாகவே ஹமாஸ் அமைப்பினர் கைவிடுவதற்கான வரலாற்று சிறப்புமிக்க உடன்படிக்கை எட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். இந்த உடன்படிக்கை நடைமுறைப்படுத்தப்படுவதில் ஹமாஸின் ஆயுத களவும் இஸ்ரேல் படைகளின் நிலை மாற்றமும் முக்கியமான அடுத்த கட்டங்களாக கருதப்படுகின்றன. ஈரானின் மகான் ஏர் விமான நிறுவனத்துக்கு விற்பனை முகவர்களாக செயற்பட்டு வரும் இந்திய நிறுவனம் உள்ளிட்ட 6 நிறுவனங்கள் தனிநபர்களுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது. ஈரானை சேர்ந்த மகான் ஏர் விமான நிறுவனம் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் தனது விமானங்களில் அந்த நாட்டின் புரட்சிகர பாதுகாப்பு படைகளுக்கு வீரர்களை ஏற்றி செல்லுதல், ஆயுதங்களை கொண்டு செல்லுதல் உள்ளிட்ட உதவிகளை செய்வதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. இதையடுத்து அந்த விமான நிறுவனத்துக்கு உதவி செய்ததாக கூறி இந்தியாவின் அதன் விற்பனை முகவராக செயல்படும் ஸ்கேஸ் டிராவல்ஸ் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்துக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது. இதேபோல் சீனாவை சேர்ந்த ஷாங்காய் விங்ஸ் நிறுவனம், ரஷ்யாவை சேர்ந்த ஏர் கார்கோ நிறுவனம், ஷாங்காய் ஏலைட் இன்டர்நேஷனல் நிறுவனம், சீனாவை சேர்ந்த தாங்ஸின் உள்ளிட்டோருக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்க நிதித்துறை வியாழக்கிழமை வெளியிட்ட அறிவிப்பில் ஈரானின் IRGC அல்லது மகான் ஏர் நிறுவனத்துக்கு நிதி ரீதியாகவும் தளவாட ரீதியாகவும் அல்லது வர்த்தக ரீதியாகவும் உதவி செய்வோர் பயங்கரவாத அமைப்பை தக்க வைப்பவராக கருதப்படுவார் என கூறப்பட்டுள்ளது. மத்திய ஏமனில் கவுதிகளுக்கு எதிராக கடல் வழியாகவும் சாத்தியமான தரை வழியாகவும் ஒரு பெரிய இராணுவ தாக்குதலை நடத்த சவுதி அரேபியா தயாராகி வருவதாக தகவல் கசிந்துள்ளது. தெற்கு செங்கடல் வழியாக நடைபெறும் தனது எண்ணெய் ஏற்றுமதியின் மீதான கவுதிகளின் இறுக்கமான பிடியை உடைக்கும் முயற்சியாக சவுதி அரேபியா இந்த முடிவுக்கு வந்துள்ளது. ஏமனின் கிழக்கு பகுதியிலிருந்து சவுதி படைகள் வெளியேறுவதும் வெளிச்சத்துக்கு வந்த நிலையில் இது ஒரு தரைவழி தாக்குதலுக்கான ஆபத்து நடவடிக்கையாக இருக்கலாம் என ஏமன் தரப்பு தெரிவித்துள்ளது. இதனிடையே செங்கடல் மற்றும் பாப் அல் மண்டேப் நீரிணையில் கவுதிகளின் தாக்குதலிலிருந்து கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பதற்காக ஒரு கடற்படை கூட்டணியை உருவாக்க சவுதி அரேபியா தீவிர நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. ஐக்கிய அரபு அமீரகம் உட்பட சில நாடுகள் தளர்ந்தும் துருக்கி, பாகிஸ்தான், எகிப்து, சூடான் மற்றும் ஜிபூட்டி உள்ளிட்ட 14 நாடுகள் பன்னாட்டு கடல்சார் தற்காப்பு கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் கூட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டதாக சவுதி பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருந்தார்.
இந்த நிலையில் ஏமனின் தலைநகரான சனா மற்றும் அதன் செங்கடல் கடற்கரை பகுதியின் பெரும்பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள கவுதிகள் சவுதி அரேபியா கப்பல்களுக்கு எதிராக தடையை அமல்படுத்துவதாகவும் ஜூலை 20 அன்று அறிவித்த நிலையில் ஆனால் செங்கடலில் பயணிக்கும் அனைத்து கப்பல்களின் மீதும் கட்டணம் விதிக்க திட்டமிடுவதாக கூறப்படுவதை கவுதிகள் மறுத்துள்ளனர். மேலும் அரேபிய தீபகற்பத்தின் மறுபுறமுள்ள ஹார்மூஸ் நீரிணை முடக்கத்துக்கு மேலதிகமாக சவுதி கப்பல் போக்குவரத்துக்கு செங்கடல் பாதையும் மூடப்பட்டால் அந்நாட்டின் எண்ணெய் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்படும். எனவே சவுதியின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் 80% வரை ஹார்மூஸ் நீரிணை வழியாகவே அனுப்பப்பட்ட நிலையில் தங்களையும் தங்கள் தொழில்துறையையும் பாதுகாத்துக் கொள்ள தயாராக இருப்பதை வெளிப்படுத்த சவுதி அரேபியா அரசாங்கம் ஆர்வமாக உள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகளை இன்னும் ராஜேந்திர ரீதியாக தீர்க்க முடியும் என்று கருதுவதனால் ஈரானுக்கு எதிரான போரை தீவிரப்படுத்த அவர்கள் விரும்பவில்லை என செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.